கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரனாகிய யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கோதுமையை எதிராளியுடைய மீதியானுடைய கைக்கு தப்பு வைக்கும்படி ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான் கிதியோன். ஏனென்று சொன்னால், அந்த விளைச்சலெல்லாம் எதிராளிகள் மீதியானர் அதை எடுத்து கொண்டு போயிடுவார்கள். அதனால் அதை அவர்களுடைய கைக்கு தப்பு வைக்கும்படி கிதியோன் போரெடுத்து கொண்டிருக்கிறத நாம் இந்த வசனத்தில் பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவனுக்கு சொல்கிறதான வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 13ஆம் வசனம், அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இந்த 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவன் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். 13ஆம் வசனத்தில் கிதியோன் சொல்கிறதான காரியம், அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையிலெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இன்றைக்கு அநேகருடைய கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா காரியத்திலும் சரியாக இருப்பாங்க. காணிக்கை தசம் ஆகும், ஆராதனைக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆனாலும் நிறைய பிரச்சனைகள் மத்தியில் அவங்க வாழ வேண்டியதாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற பெரிய ஒரு போராட்டம். இங்கேயுமா அங்கேயுமா இருக்கிற ஆட்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, உலக பிரகாரமாக இருப்பாங்க. அவங்க எல்லா விதமான ஆசீர்வாதமாக செழிப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் வருத்தப்படுவார்கள், பொறாமைப்படுகிறதில் வருத்தப்படுவார்கள். நாம் ஆண்டவருக்காக இவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களெல்லாம் அதிகமாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடாமல் நாம் இன்னும் அநேக பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று சொல்லி புலம்புகிறதே புலம்பல் மாத்திரம் இல்லை, அது உண்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியோன் சொல்லுகிறதான வார்த்தை, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் நம்ம போய்கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை பற்றி தெரியாது. கொஞ்சம் போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் நம்ம கைவிட்டார் என்ற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போக வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையான காரியம், கர்த்தர் நம்மை கைவிடுகிறது இல்லை. அவர் நம்ம கைவிட மாட்டார். வசனம் சொல்லுது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இன்றைக்கு உலக பிரகாரமாக எல்லாரும் கைவிட்டாலும் கூட நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய ஆண்டவர், நம்மை சேர்த்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனம், இந்த கிதியோன் கேட்குறதான காரியம், அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில், அநேக நேரங்களில் நாம் பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது நாம் எதிராளியின் கையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை கூட வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிசாசுக்கு நமக்குள்ள போராட்டங்களை கொண்டு வரலாம். குடும்பத்தில் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், வியாபாரத்தில் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம். அந்த நேரங்களில் நாம் நம்முடைய இருதயத்தில் உருவாகிற கேள்வி, நம்ம கர்த்தர் கைவிட்டார் போலக்கு. ஆனால் உண்மையான காரியம், கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவரில், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், இந்த கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பு வைப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அவனுடைய கைக்கு தப்பு வைக்கணும்.
இன்றைக்கு நம்முடைய காரியங்களை கூட சாத்தான் தொடக்கூடாது. சாத்தானுடைய கைக்கு நம்மை தப்பு வைக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானதாக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நாம் போய் தான் ஆகணும். நமக்கு எல்லா நேரங்களிலும் அனுகூலமாக இருக்காது, எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லா நேரங்களிலும் நம்ம நினைக்கிற காரியமெல்லாம் நடக்காது. நாம் அநேக நேரங்களில் பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், அநேக காரியங்கள் மத்தியில் நாம் கடந்து தான் போகணும். ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே இந்த 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 14, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி. இது வரைக்கும் தேவதூதன் பேசினான், ஆனால் இப்போது கர்த்தர் கிதியோனை பார்த்து பேசுகிறார். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். தேவதூதன் அந்த காலத்தில் போரெடுத்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து பேசினான். இப்போது ஆண்டவரே நேராக வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியோனை விட்டுட்டா இவன் ரொம்ப பின்வாங்கிடுவான் போலக்கு, போராட்டத்தில் அப்படியே அமைந்துருவான் போலக்குன்னு சொல்லி 14ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை நேரடியாக சந்திக்கிறதான காரியத்தை நான் பார்க்க. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இதில் 2 காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருக்கு மகிமை உண்டார். இந்த கிதியோன்கிட்ட கொஞ்சம் பலம் இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ள மனித பிரகாரமான உலக பிரகாரமான சக்தியை, அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வல்லமையோடு கூட தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இடைப்படும் போது, சேர்ந்து கொள்ளும்போது, நாம் அந்த வல்லமையோடு சேர்ந்து கொள்ளும்போது நமக்கு அதிகமான வல்லமை கிடைக்கும். அதனால தான் அந்த வசனம் சொல்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். எனக்கு அன்பானவரில், கர்த்தர் நம்ம கொடுத்த சரீரத்தில் கொடுத்த பலன், ஆவியில் கொடுத்த பலன், ஆத்மாவில் கொடுத்த பலத்தோடு கூட நம்மால் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது எதிராளியின் கைகளுக்கு நம்முடையவைகளை விலைக்கு பாதுகாக்க முடியுமா, அதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறதான காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது, நமக்கு என்ன இருக்குது அதை தான் நம்ம வச்சு ஊழியம் கூட செய்யணும். நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்தாரு, நமக்கு எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரு தான் நம்ம செய்யணுமே தவிர, நாம் மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களை போல மாறணும்னு நினைக்கிறோம். இவங்க பெரிய ஆளாக ஆகிட்டாங்க, அவங்க பெரிய ஆளாக ஆகிட்டாங்க, இந்த பாஸ்ட் பெரிய ஆளாக ஆகிட்டார், அப்படி அவர் மாதிரி நம்ம பண்ணால் நாமும் பெரிய ஆளாக ஆகிட்டோம்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் நினைத்து நமக்கு உள்ளதையும் கொஞ்சம் உள்ளதையும் இழந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலன் என்ன, உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்துக்கிற தாளந்து என்ன, ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வரம் என்ன, உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன, உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு என்ன, அதைப்படியே நடப்பீர்களானால், அந்த வசனம் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் செய்யும்போது மாத்திரமே கர்த்தர் நம்ம அதிகமாக ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். நம்ம இவங்கள மாதிரி மாறணும், அவங்கள மாதிரி மாறணும்னு சொல்லி கடைசியில் ஏமாந்து போகிறோம். கர்த்தருக்கு யாரையும் காப்பி அடிச்சிங்கன்னா நம்ம ஏமாந்து தான் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாக இருங்க. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நீங்களாக இருங்க. நானாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பழைய கீர்த்தனை பாட்டு ஒன்று இருக்குது, உள்ளபடி வாரேன்னு சொல்லி ஒரு பாட்டு. நம்ம உள்ள என்ன நமக்குள்ளே இருக்குது, என்ன தாளந்து இருக்குது, என்ன வரம் இருக்குது, என்ன வல்லம் இருக்குது, அதை வைத்து ஆண்டவருக்காக எதாவது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இவங்கள மாதிரி மாறணும், அவங்கள மாதிரி மாறணும்னு சொல்லி யாரையும் நினைக்காதீங்க. நீங்களாக இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நானாக தான் இருக்கணும், நான் யாரையும் மாதிரி மாற முடியாது. நீங்களாக தான் இருக்கணும். அநேக நேரத்தில் நம்ம மாறி கடைசியில் ஏமாந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில், கர்த்தர் நம்ம கொடுத்த தாளந்து, பலன், கிருபை, வரம், வல்லமை, ஊழிய அழைப்பு,
இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததை வைத்து நாம் பயன்படுத்துவோமானால், ஆண்டவர் சொல்லும்போது கூட அப்படி தான் கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ யாரையும் காப்பி அடிக்க வேணாம், உன் கூட யாரும் கூட்டு சேர்த்துக்கொள்ள வேண்டாம், நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கிதியோன் ஆண்டவரை கொஞ்சம் சோதித்தான். அதன் பிறகு சில காரியங்கள்லாம் நடந்தது நாம் பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் சொன்னபடியே கிதியோனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்டார். கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட்டார். அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கிதியோனை கொண்டு கட்டளையிட்டார். அது காரணம், அந்த கிதியோனை கர்த்தர் சந்தித்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு கிதியோன் முதலாவது கீழ்ப்படியவில்லை. பொதுவாகவே எல்லாமே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நாம் யாரையும் காப்பிடிக்காத, கர்த்தர் நம்ம கொடுத்த வரத்தின்படி, தாளந்தின்படி, வல்லமையின்படி போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்காக வந்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தில் நான் சொல்கிறேன். சவுல் சாமுவேலுக்கு அவனுடைய ராஜ வஸ்திரத்தை, போருக்கான வஸ்திரத்தை போட்டு, நீ போ, இந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு போ, நீ கோலியாத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சவுல் தாவீது அனுப்புகிறான். ஆனால் அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டு தாவீது நடந்து பார்த்தான், அவனால் நடக்க முடியவில்லை. 39ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாதனால நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருடைய தன்னுடைய அடைப்பு பையில் போட்டு தன் கவனியை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். இந்த கல்லினாலே கோலியாத்தை தாவீது மேற்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆகவே நமக்கு இருக்கிற பலத்தோடு போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்வார். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்றைக்கு கிதியோனை பார்த்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அடுத்து நீங்கள் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி கிதியோனை ஒரு பெரிய ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படி தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்றவர்களை போல் இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும்னு சொல்லி நினைக்காதபடிக்கு, நாங்கள் எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். இந்த செய்தியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும், பணிபுரிய தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கனம் துதி மகிமெல்லாம் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேர்ப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும்